அன்பு தோழமை உறவுகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாங்காத பெயர்களே கிடையாது. அது என்ன வாங்காத பெயர்கள்? இது புகழ்ச்சியான பெயர்கள் கிடையாது, மாறாக இகழ்ச்சியான பெயர்கள். இன்றைய அந்த நற்செய்தியிலேயே இயேசு பேய்களை ஓட்டுவதை பார்த்து அந்த பரிசேயர்கள் கூறுகிறார்கள், இவர் பேய்களை ஓட்டுவது பீல்செபூல் என்ற தலைவனை வைத்துதான் என்று. இதற்கு முன்பாக இயேசுவை பெருந்தீனிக்காரன், குடிகாரர், பாவிகளின் நண்பர் என்று அழைத்தார்கள். இன்று பேய்களுடைய தலைவன் என்று அழைக்கின்றார்கள். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆளுகின்ற வர்க்கத்தினர். இவர்கள் எப்படியாவது இயேசுவை முறியடிக்க வேண்டும், மடக்கி போட வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களையும் முறைகளையும் கையாண்டார்கள். அனைத்திலுமே அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். இன்று அவர்கள் ஒரு அறிவற்ற ஒரு முட்டாள்தனமான விவாதத்தை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு வளருகின்ற குடும்பம், வளருகின்ற கட்சி, அந்த குடும்பத்தை வழிநடத்துகின்ற தலைவனோ அல்லது அந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைவனோ அந்த கட்சியோ அல்லது குடும்பமோ அழிந்து போக வேண்டும் என்று அதற்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எவ்வாறு கூறுகிறார் என்றால், இயேசு பேய்களை ஓட்டுவது பேய்களுடைய தலைவன் பீல்செபூலை வைத்துதான் என்று கூறுகின்றார்கள். இவர்களைப் போலத்தான் நாம் நல்ல செயல்களை செய்ய முன் வருகின்ற பொழுது அவற்றை எதிர்க்க முட்டாள்தனமான பலர் கேள்விகளை கேட்பார்கள், விவாதங்களை வைப்பார்கள், நம்மையும் கேலியாக பேசுவார்கள். அந்த நேரத்தில் நாம் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் தெளிவுடனும் மனதிடனும் நாம் பதிலை அளிக்க வேண்டும். அவர்கள் கூறுகிறார் என்று மனமுடைந்து நாம் செய்கின்ற நல்ல செயல்களை கைவிடக்கூடாது. எவ்வாறு இயேசு தனக்கு ஏற்பட்ட அனைத்தையுமே தடைகளையுமே தாண்டி நல்லதை செய்தாரோ அதை போலத்தான் நாம் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். எனவே இயேசுவை போல நல்ல செயல்களை செய்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.